ஹே ஆல்! வெல்கம் பேக் டூ மை சேனல். திரும்பவும் உங்க எல்லாரையும் என்னோட சேனல்ல பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி இந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, என்னோட லாஸ்ட் ஒரு மிட் மார்னிங் ரொட்டீன் வ்ளாக்ன்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோல வந்த ஒரு கமெண்ட்டுக்கு நம்ம வந்து இன்னைக்கு ரிப்ளை பண்ண போறோம். லைக் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் பைபிள்லேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்டிங்கிற விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த கமெண்ட்ட ரீட் பண்ணலாமா? "அக்கா, ஐ ஹேவ் அ டவுட். வாட் டு யூ திங்க் அபவுட் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஹெல்த்? As a Christian, is it necessary to take care of our body when our spirit is more important than body?" ஓகே. இந்த கமெண்ட் தான். ஸோ இதில என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, நம்ம ஹெல்த்த கேர் பண்றது ரொம்ப முக்கியமா? நம்ம கிறிஸ்டியன்ல வந்து ஸ்பிரிட் தானே முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய பாடி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா அப்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19 அண்ட் 20த் வெர்ஸ். "உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உரியவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்." இந்த வேர்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 19th வேர்ஸ்ல என்ன பார்க்குறோம்னா, நம்மளுடைய பாடி வந்து டெம்பிள் ஆஃப் காட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடினாலையும் நம்ம ஸ்பிரிட்னாலையும் காட் வந்து ஹானர் பண்ணணும். ஸ்பிரிட்ல ஹானர் பண்ணுறது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம காட்க்கு கொடுக்குற ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் தான். நம்ம பாடியில எப்படி ஆண்டவர ஹானர் பண்றது அப்படின்னா, நம்ம இதுக்கு கேர் பண்ணிக்கிறது. இதுக்கு நம்ம குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான். இம்பார்ட்டன்ஸ்க்கும், அப்சஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இதுக்கான முக்கியத்துவத்த நம்ம குடுக்குறது. ஸோ நம்ம இந்த இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறது அப்படிங்கிறது அப்சஷன்ல கொண்டு போய் விட்டுறக்கூடாது. சரி, நம்ம பாடி எப்படிலாம் கேர் பண்ணலாம்? நம்ம எக்சர்சைஸ் பண்றதுனாலயும், நம்ம பிசிக்கல் ஹெல்த்த வந்து நம்ம நல்லா நியூட்ரிஷனலான டயட் எடுத்துக்கிறதுனாலயும் மட்டும் தான். சில பேர் பார்த்தீங்கன்னா, நானே நெறைய பேர பார்த்துருக்கேன். அவங்க ஹெல்த் வந்து சுத்தமா கவனிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுறது கிடையாது. எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா பயங்கரமா ஜெபிப்பாங்க, பிரேயர் பண்ணுவாங்க. ஓகே, எல்லாமே கரெக்ட். நான் தப்புன்னு சொல்லவே இல்ல. ஆனா இந்த பிசிக்கல் ஹெல்த், இந்த பாடியும் காட் நமக்கு குடுத்தது. ஸோ இத நம்ம கேர் பண்றது வந்து தப்புமே கிடையாது. சரி, இப்ப நான் இன்னொரு வெர்ஸ் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10:31. "ஆகையால் நீங்கள் புசித்தாலும், குடித்தாலும், எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்." பவுல் வந்து கொரிந்திய சபைக்கு இத எழுதியிருக்காரு இந்த வசனத்த. என்ன அப்டின்னா, நம்ம சாப்பிட்டாலுமே, நம்ம குடிச்சாலும், என்ன பண்ணாலும் தேவனுடைய மகிமைக்காக, காட ஹானர் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம பைபிள் படிப்போம், பிரேயர் பண்ணுவோம், வொர்ஷிப் பண்ணுவோம், ஃபாஸ்ட் பண்ணுவோம், எல்லாம் ஓகே. ஆனா, அது நம்ம ஸ்பிரிட் மூலமா காட ஹானர் பண்றது. நம்ம பாடி மூலமா காட ஹானர் பண்றது அப்டின்னா, நம்ம லைஃப் ஸ்டைல்ல. நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்ன பண்றோம்? வேலைக்கு போறோம், வரோம். நம்முடைய ஹேபிட்ஸ், நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே எப்டி இருக்குன்னா, காட ஹானர் பண்ற மாரி இருக்கணும். நான் சர்ச்சுக்கு போம்போதோ, நான் வெளில வந்துட்டு மினிஸ்ட்ரிக்கு மத்த இடங்களுக்கு நான் போகும்போது மட்டும் தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணுவேன். ஆனா நான் வந்து என்னோட வேலைக்கு போம்போது, நான் வெளியில எங்கேயாவது போம்போது என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து சாப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணுவேன்னு கிடையாது. காட் நமக்குன்னு சில சில கட்டளைகள் வச்சிருக்காரு. நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நமக்கு எது தகுதியா இருக்கும்ன்னு சொல்லி பார்த்து நம்ம அதுக்கேத்த மாரி நடந்துக்கிறது தான். அண்ட் முக்கியமா கைண்ட்னஸ். நம்ம எவ்ளோ வந்து பிரேயர் பண்ணாலும், பைபிள் படிச்சாலும் சரி, ஓகே. 1 கொரிந்தியர் 13 படிச்சிருக்கீங்களா? அதில பவுல் இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாரு. நம்ம என்னதான் பண்ணாலுமே, நம்மகிட்ட அன்பு இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. ஸோ இந்த அன்புமே நம்ம பாடி மூலமா வர்றது தானே. நம்ம ஃபேஸ்லேருந்து வர ஒரு ரியாக்ஷன் மூலமா வர்றது தானே. நம்ம பாடி மூலமா நம்ம காட மகிமைப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம அவர மாதிரி நடக்கிறது தான். ஏசப்பா யோசிச்சு பாருங்களேன். அவர் வந்துட்டு எந்த பாவமும் பண்ணலையாம். அவர் மனசாலயும் பாவம் பண்ணது கிடையாது. அவர் பாடினாலயும் வந்துட்டு பாவம் பண்ணது கிடையாது. ஏன்னா சத்துரு வந்து அவ்ளோ தூரம் கொண்டு போய் ஆண்டவர சோதிச்சு, "நீங்க இங்கேருந்து குதிங்க. நீங்க இந்த அப்பத்த சாப்பிடுங்க. அப்ப நான் வந்து இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொந்தமா தரேன்." அப்படின்னு சொல்லும்போது காட் அத பண்ணல. ஸோ இந்த ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம ஃபுட்லயா இருக்கட்டும், நம்ம ட்ரெஸ்லயா இருக்கட்டும். செல்ஃப் கண்ட்ரோல் வந்து கண்டிப்பா வேணும். நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருந்து. என்னது, சாப்பிடுற ஃபுட்ல செல்ஃப் கண்ட்ரோலா? ஆமா. நமக்கு நெறைய கிரேவிங்ஸ் இருக்கும். எல்லாருக்குமே கிரேவிங்ஸ் இருக்கும். இன்னைக்கு இத சாப்பிடணும்னு தோணும். நாளைக்கு எனக்கு இது உடனே சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஆனா யோசிச்சு பார்த்தா நம்ம உடம்புக்கு அது நல்லதாவே இருக்காது. நம்மள வந்து நம்ம பாடியவே ஸ்பாயில் பண்ற ஒரு ஃபுட்டா தான் இருக்கும். ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள நம்ம பாடிய நம்ம கேர் பண்றது. இல்ல, இன்னைக்கு நான் அத சாப்பிடக்கூடாது. என் பாடிக்கு எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்காது. நான் என்னுடைய பாடி வந்து டெம்பிள் ஆஃப் காட். ஹோலி ஸ்பிரிட் இங்க இருக்கிறாரு. ஸோ அவர நான் எப்படி பார்த்துக்கணும்? அவர் எனக்கு குடுத்த கிஃப்ட் இது. நமக்கு வந்து அம்மா, அப்பா கிஃப்ட் வாங்கி குடுத்துருப்பாங்கல்ல. சின்ன வயசுல சைக்கிள் வாங்கி குடுத்துருப்பாங்க. ஸ்டடி டேபிள் இந்த மாரிலாம் ஏதாவது விஷயங்கள் பெருசா வாங்கி குடுக்கும்போது எவ்ளோ ஹேப்பியா இருக்கும். நம்ம அத பொத்தி பொத்தி வச்சு, தொடச்சு அவ்ளோ பத்திரமா பார்த்துப்போம். ஸோ அதே மாதிரி தான். அத விட அதிகமா நமக்கு காட் குடுத்த ஒரு கிஃப்ட் இந்த பாடி. ஸோ நம்ம இந்த பாடி கேர் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா, நம்ம ஸ்பிரிட்ட விட பாடி என்னைக்கு நம்ம கேர் பண்றோமோ, அது அன்னைக்கு வந்து தப்பா இருக்கும். அது ஒரு ஒரு செல்ஃப் அப்சஷன் மாரி முடிஞ்சிரும். நான் ஃபிட்டா இருக்கணும். நான் வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும். இந்த ட்ரெஸ் வாங்கி போடணும். நான் பார்க்க சூப்பரா இருக்கணும். ஓகே தான். ஆனா நம்ம ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம். சரி, இன்னொரு வேர்ஸ் நான் வந்து வாசிக்கிறேன்.
ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. சரி, புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு இங்க நம்ம எத பார்க்குறோம்னா, பவுல் எழுதியிருக்கிறாரு, நம்மளுடைய சரீரத்தினால தேவன நம்ம வந்து வொர்ஷிப் பண்ணணும் அப்படின்னு. அதாவது நம்ம லைஃப்ப வந்து மொத்தமா ஆண்டவர்கிட்ட குடுக்குறது. நான் சண்டே தான் சர்ச்சுக்கு வருவேன். நான் சண்டே தான் வொர்ஷிப் பண்ணுவேன். நான் வந்துட்டு எங்கேயாவது மீட்டிங்ஸ் போனா மட்டும் தான் ப்ரே பண்ணுவேன், வொர்ஷிப் பண்ணுவேன்னு கிடையாது. நம்ம ஹோல் லைஃப் நம்ம வாழ்றோம் இல்லையா? காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம ஸ்பிரிட்டா இருக்கட்டும், நம்ம பாடியா இருக்கட்டும், காட வொர்ஷிப் பண்ற மாரி இருக்கணும். அண்ட் பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய பலியிடுவாங்க. ஆடு, மாடு, புறா ஏகப்பட்ட காரியங்கள் வந்து பலியிடுவாங்க. ஆனா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்துல சொல்றாரு, "எனக்கு இது எதுவுமே வேண்டாம். உன்னோட பாடிய எனக்கு வந்து லிவிங் சாக்ரிஃபைஸா குடு." அதாவது உன்னோட வாழ்க்கை, உன்னோட லைஃப்ப எனக்கு குடு. உன்னுடைய லைஃப் ஸ்டைல், உன்னோட சாய்ஸஸ் நம்ம பண்ற ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், நம்ம பண்ற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவர மகிமைப்படுத்துன மாரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சிம்பிளான மீனிங் நம்ம லைஃப்ப ஆண்டவருக்கு சரண்டர் பண்றது. ஸோ நம்ம ஒருத்தங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், நம்ம ஒரு இடத்துக்கு போறது, பண்ற ஒவ்வொரு காரியங்கள் மூலமாவும் நம்ம பாடி வந்து இதுல இன்வால்வ் ஆகி தானே இருக்கு. நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம்னு சொல்லி. ஸோ காட் நம்மள வந்து கைட் பண்ணுவாங்க. இத நீ பண்ணாத, இத போகாத, அங்க பண்ணாத, இத சாப்பிடாத அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கேத்த மாரி நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு போறது தான். அண்ட் என்னோட ஒரு ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். நான் வந்து மேகிக்கு பயங்கர அடிக்ட். பயங்கர மேகி அடிக்ட். எங்க அப்பா வந்து எனக்கு ஒரு வாரத்துக்கே 12 பாக்கெட்ஸ் ஒரு டசன் தான் வந்து பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்க மேகி. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றேன்னா, நெக்ஸ்ட் டே திரும்ப நைட்டு சாப்பிடுவேன். ஒரு வீக்குக்கு நான் அட்லீஸ்ட் 3 ஆர் 4 டைம்ஸ் மேகி சாப்பிட்டுருவேன். எனக்கு அது டேஸ்ட் புடிச்சிருக்கு. அது ஒரு ஜங்க் தான். ஆனா, என்னால அத கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் எத எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? நான் என்னோட பாடிய வந்து திரும்ப டேமேஜ் பண்ணிட்டே தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிக் ப்ராப்ளமா இருக்கட்டும், மைதா வந்துட்டு நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது நம்ம பாடில. ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நான் சிக் ஆக ஆரம்பிச்சேன். இந்த மேகி ஒத்துக்கவே இல்ல. என்னால அத கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், கொஞ்சம் கொஞ்சமா நான் அத கம்மி பண்ண ஆரம்பிச்சேன். நான் வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிடுற மேகிய வீக்லி ஒன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஸோ இந்த மாரி தான். உங்களால சில ஹேபிட்ஸ்னால வெளிய வர முடியல. உங்க பாடி அதனால ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட தான் ஒரு அலர்ட்டா சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்கள் ஆண்டவருக்கு தேவையில்லாதது, ஆண்டவருக்கு பிடிக்காதத நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஸோ நான் இந்த மாரி கம்மி பண்ண ஆரம்பிச்சேன். மந்த்லி ஒன்ஸ் தான் மேகி சாப்பிடணும் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் போன மந்த் மேகியே சாப்பிடல சொல்லப்போனா. ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். என்னால எவ்ளோ தூரம் கம்மி பண்ண முடியுமோ, நான் மேகி அவ்ளோ தூரம் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனா, அதனுடைய அப்சஷன் எனக்கு எப்படி இருக்கும்னா, வீட்ல என்கிட்ட இப்ப இப்ப கூட மேகி இருக்கு. நான் என்னுடைய தாட் நம்ம சாப்பிடக்கூடாது. அது வேண்டாம், நல்லது கிடையாது அப்படிங்கிற தாட் இருக்கும். மேகி அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் சமைக்க ஒண்ணுமே இல்ல, சமைக்கிற மூடே இல்லன்னா சமைச்சு சாப்பிடுறது. ஸோ இந்த மாரி தான் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான். நம்ம கடவுள்கிட்ட குடுக்குறது. ஏசப்பா என்னால என்னோட பாடி கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் திரும்ப திரும்ப இந்த பாவத்த பண்ணிட்டே இருக்கேன். என்னால முடியலன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் நிக்கும்போது, நம்ம சரண்டர் பண்ணி நிக்கிறோம் இல்லையா? ஏசப்பா உங்ககிட்ட நான் குடுத்துட்டேன் என்னோட பாடி அண்ட் ஸ்பிரிட்ட நீங்க பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ சரண்டரிங் அவர் பாடி டூ காட் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்பிரிட் எவ்வளோ முக்கியமோ, பாடியும் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்ட மாரி தான் அந்த கொஸ்டினுக்கு ஸ்பிரிட்டா, பாடியா அப்பன்னா 2மே முக்கியம். ஏன்னா பைபிள்ல பார்க்குறோம் 2 நாளையுமே நம்ம ஆண்டவர வந்து மகிமைப்படுத்தணும் அப்படின்னு. பட் ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா பாடியோட நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுக்கும்போது, அது செல்ஃப் அப்சஷனா போய் முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க வந்து ஒரு டிசிஷன் எடுங்க. "ஏசப்பா என்னோட பாடிய நான் வந்து கெடுத்துக்கிற மாதிரி, உங்கள ஹானர் பண்ணாத மாரி என் பாடி மூலமா நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும், நான் எதுக்குள்ள இருந்தாலும், நீங்க என்ன வெளில வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லி உங்க பாடி அண்ட் ஸ்பிரிட்ட காட் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல பார்த்த 2 இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பாடி டெம்பிள் ஆஃப் காட். நம்ம பாடி மூலமாவும் காட ஹானர் பண்ணணும். நம்ம பாடிய வந்து காட்க்கு ஒரு ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா இந்த மாரி ஆன்சர் பண்ண ட்ரை பண்றேன். இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் அன்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் ஜெனிஃபா. பை.